رمضان تجلى وابتسم طوبى للعبد إذا اغتنما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதிப்புக்குரியவர்களே, புனிதமான ரமலான் மாதத்தை நாங்கள் எல்லாம் அடைந்து அதனுடைய 20 தினங்களை கழித்தவர்களாக எஞ்சியிருக்கக்கூடிய மிகவும் பிரதானமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகப்படுத்திய தங்களுடைய வேட்டிகளை இறுக்கி கட்டிக்கொள்ளுங்கள் என்று இஷாரா செய்து எங்களை எல்லாம் தூண்டிய ஒரு பிந்தின பத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே அதிலே நிறைய சிறப்புகள் தாங்கி வரக்கூடியதுதான் அந்த பிந்திய பத்தி என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எங்களுக்கு உற்சாகப்படுத்தி ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்குகின்ற போது அந்த வரக்கூடிய இரவுகள் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ள வேண்டும். ஒத்தைப்பட இரவுகளிலே அவைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவித்து தந்த அந்த அடிப்படையிலேயும் அந்த இரவுகள் ஒவ்வொன்றும் பொறுமதியான இரவுகள் என்ற அடிப்படையிலேயும் நாங்கள் பொறுமையோடு அந்த இரவிலே அதிகமான வணக்கங்கள் விழித்து செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உண்மையிலேயே இந்த ரமலான் மாதம் பொறுமையினுடைய மாதம். பல சிவத்துக்களை தன்மைகளை தாங்கி வந்த இந்த மாதம் குறிப்பாக இது ஒரு பொறுமைக்குரிய மாதமும் என்றும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியிலே நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், தான் நோன்பு நோற்றிருக்கின்ற போது ஒரு மனிதன் தன்னை தாக்க வந்தால் தான் எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் பலசாலியாக இருந்தாலும் தான் ஒரு நோம்பாளி என்று அவனிடத்திலே இருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று பொறுமையை நீங்கள் கடைபிடியுங்கள். பொறுமையால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி அது சுவர்க்கம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த தேவையாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் மனிதன் பல பல சிக்கலோடும் கஷ்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் வாழ்க்கைகளை பிரட்டி பார்க்குகின்ற போது அல்லது நாங்கள் ஏதோ ஒன்றை அடைவதற்காக முயற்சி செய்கின்ற போது பொறுமை என்பது உண்மையிலேயே அந்த இடத்திலே ஒரு முக்கிய கதாபாத்திரமாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மாணவன் சரியான முறையிலே கல்வியை கற்க வேண்டும் என்றால் அவன் 3 விடயங்களிலே அவன் பொறுமை செய்ய வேண்டும். தனித்திருக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இந்த மூன்றோடையும் அவன் பொறுமை செய்கின்ற போதுதான் உண்மையிலேயே அவனிடத்திலே பூரணமான கல்வி வருவதற்கு ஒரு வழியாக அமையும். அதே போன்றுதான் நாங்கள் இரா வணக்கங்களிலே ஈடுபடுகின்ற வேளை, நோன்பு நோக்குகின்ற வேளை, அந்த நோன்பு நோக்குகின்ற காலங்களிலே பகலிலே வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், நாங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது நாங்கள் செல்வந்தனாக இருக்கலாம். எங்களுக்கும் சில கட்டங்களிலே சில விஷயங்களிலே பொறுமை செய்ய வேண்டிய ஒரு தேவை உண்மையிலேயே மனிதன் என்ற ரீதியிலே எங்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பொறுமையுடைய மாதம், இந்த பொறுமையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், பொறுமையினுடைய பிரதிபலன் அது சுவர்க்கமாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையிலேயே
இந்த காலம் என்பது, நேரம் என்பது ஒரு பொறுமதியானது. இந்த இரா வணக்கம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண காலங்களில் கூட தங்களுடைய கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிமார் அவர்களுக்கு வினவுகின்ற போது, நீங்கள் ஏன் முன்பின் பாவங்கள் பொறுக்கப்பட்ட நபியாக இருந்தும் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த நபியினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது எந்த அளவுக்கு என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூதாட்டி வழியிலே வருகின்ற போது அவளுடைய சுமைகளை தன்னுடைய தலையிலே சுமந்து செல்கின்றார்கள். சுமந்து செல்கின்ற போது அந்த மூதாட்டி, நீங்கள் யார் என்று கேட்கவில்லை, முஹம்மதை பற்றி தெரியுமா, அவரை பற்றி தெரியுமா, அவர் மிகவும் கடினமானவர் என்று அவரை பற்றி பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேசக்கூடிய அந்த நபர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மூதாட்டி எவ்வளவுதான் பேச முடியுமோ, ஏச முடியுமோ, ஏசிக்கொண்டே தன்னுடைய இலக்கை அடைந்து விடுகின்றார்கள். கடைசியாக அந்த மூதாட்டி கேட்கின்றாள், மகனே, நான் இவ்வளவு தூரமும் பேசி கொண்டு வந்தேனே, அந்த முஹம்மதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார். அப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இவ்வளவு நேரமும் ஏசியதும் பேசியதும் அந்த நபிதான், அந்த முஹம்மது தான் நானாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று தன்னுடைய பொறுமையை அங்கே அந்த மூதாட்டி இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஸ்தாபிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த மூதாட்டி, இவ்வளவு பொறுமையாக இவ்வளவு சிரமங்களையும் சகித்து கொண்ட இந்த நபியா நான் இவ்வளவு நேரமும் பேசி கொண்டு வந்தேன் என்று மனம் உருகி அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமையுடைய நிலைமைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஹிந்தா என்று செல்லக்கூடிய அந்த பெண்மணி ஈரலை சப்பி துப்பியவள் என்று தெரிந்திருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு அவளை மன்னித்த சரித்திரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். பத்ர் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் கடைசி கட்டத்திலே வெற்றி அடைகின்ற போது சிறை பிடிக்கப்பட்ட அந்த எதிரி படையிலே இருந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு அளித்து அவர்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே அந்த நபியினுடைய வாழ்க்கை என்பது, பொறுமை என்பது ஒரு மனிதனிடத்திலே எல்லா நேரத்திலேயும் அமைய வேண்டும். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு பாடசாலையாக இருக்கலாம், அல்லது ஒரு மதரசாவாக இருக்கலாம், அல்லது ஒரு பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது சமூக சேவையாக இருக்கலாம். இதுகளுக்கு செல்லுகின்ற போது உண்மையிலேயே ஒரு மனிதனிடத்திலே பொறுமை இல்லை என்றிருந்தால் அங்கே அவனால் அந்த காரியங்களை திறன்பட செய்ய முடியாது என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ரி, ஒருவருக்கொருவர் ஹக்கை பரிமாறிக்கொள்வது, பொறுமையை கடைபிடித்துக் கொள்பவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே இருவர்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் வருகின்ற போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் அவைகளை மறந்து வாழுகின்ற போதுதான் சமூகத்திலே உண்மையிலேயே ஒரு பொறுமையான வாழ்க்கையை, ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை நாங்கள் பார்க்க முடியும். ஒருவருக்கு ஒரு ஈட்டிக்கு போட்டியாக அவர் அப்படி நடக்குகின்றார், நானும் அப்படித்தான் நடப்பேன் என்று பூராம்போரோடு வாழத் தொடங்கினால் உண்மையிலேயே யாருமே எந்த காரியங்களையும் செய்ய முடியாது என்ற வரலாறை நாங்கள் பார்க்குகின்றோம். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பொறுமையுடைய மாதத்திலே கடைசி பகுதியிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல நாட்கள் எங்களை அடைய இருக்கின்றது. அதிலே நிறைய அமல்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவிலே ஈமானன் வஹ்திசாபன் உபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அதாவது இரவிலே நல்லவை நாடி நின்று வணங்குபவர்களுக்கு
முன்பின் பாவங்கள் பொறுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இரவிலே நாங்கள் அதிகமான நேரத்தை நாங்கள் அல் குர்ஆன் ஓதுவது அல்லது அல் குர்ஆனை ஓதி தொழக்கூடிய தொழுகையிலே நாங்கள் காலத்தை கழிப்பது அல்லது வீட்டுகளிலே வைத்து அல் குர்ஆனை ஓதுவது அல்லது சுன்னத்தான தொழுகையிலே அதிகம் ஈடுபடுவது, இவ்வாறான அமல்களிலே நாங்கள் அதிகமாக எங்களை ஆக்கிக் கொள்வதன் மூலமாக இரவை நாங்கள் ஹயாத்தாக்கியவர்களாக மாறலாம். அதே போன்றுதான் நாங்கள் பகலிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பொறுமையோடு அந்த தொழிலை செய்யலாம். அதே போன்று வியாபார தலங்களை நடத்தக்கூடியவர்கள் தங்களிடத்திலே இருக்கக்கூடிய வேலையாட்களை பொறுமையோடு அவர்களுடைய விடயங்களிலே நாங்கள் அவர்களுக்கு சரியாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு விட்டு கொடுப்போடு நடக்க வேண்டும், அவர்களுக்கு நேர காலங்களை கொடுத்து ஓய்வுகளை பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக அமைய வேண்டும். அவர்களும் நோம்பாளிகள் என்ற அந்த உன்னதமான நிலையோடு நாங்கள் அவர்களோடு வாழ வேண்டும். உண்மையிலேயே தொழில் செய்யக்கூடியவர்கள் அதற்காக கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நாங்கள் இவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்குகின்ற போது அவர்களும் சந்தோஷத்தோடு அந்த நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், எங்களுடைய கடமைகளையும் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நேரத்துக்கு நேரம் 5 கால தொழுகைகளுக்கு ஜமாத்துகளுக்கு அனுப்பி எடுக்கக்கூடிய பழக்கங்களை அவர்களை ஏற்படுத்தி அவர்களும் எங்களை போன்ற சகோதரர்களாக நன்மையை அள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆகவே இது ஒரு பெரிய சீசன், அதாவது தொழிலிலே சீசன் வருவது போல அமல்களை செய்து அதிலே நல்லவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சீசன். ஆகவே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே காண்பிக்கப்படக்கூடிய அந்த பட்டோலை நிரப்பக்கூடிய சீசன். ஆகவே அல்லாஹ் தஆலா பொறுமையுடைய காலத்திலே அதிகமாக நாங்கள் பொறுமையோடு இருந்து எங்களுடைய கால நேரங்களை பொறுமையிலே செலவு செய்து மற்றவர்களையும் அந்த பொறுமையோடு அரவணைத்து எங்களுடைய கால நேரங்களை செலவு செய்து வெற்றி பெற்ற கூட்டத்திலே மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்துள்ளாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.